வணக்கம். இஜெக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ஒரு பாரத பிரதமர் எப்படியெல்லாம் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையே இல்லாமல் ஓப்பன் போர்டு மீட்டிங் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நாடாளுமன்றத்திலேயே அப்படி பேசியவர் தான் பாஜகவினர். எதிர்கட்சிகளை பார்த்து தேவையற்ற முறையில் எம்பிக்கெலாம் சஸ்பென்ஸ் பண்ணி 148 சில்லற எம்பிகளை சஸ்பென்ஸ் பண்ணி வெளியே தூக்கி இருந்தாங்க. அந்த மாதிரி நாடாளுமன்றத்திலேயே ஒரு வரன்முறை இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கட்டுமே, எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கட்டுமே, ஏன் கடைசி வரைக்கும் பாஜகவை ஆண்டு விடுமா? இல்லை இந்திய தேசம் பாஜகவை எழுதி வைத்து விட்டார்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை மோடிக்கு மட்டும்தான் இந்தியா சொந்தமானதா? இல்லை பிரதமர் நாற்காலி அந்த பாஜகவிற்கும் மோடிக்கும் பின்னால் வரக்கூடிய அனைவருக்கும் சொந்தமானதா? ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு, பாசிச கும்பலுக்கு, சனாதன போக்குள்ள கும்பலுக்கு மட்டும்தான் சொந்தமானதா? இப்படிலாம் இது இந்திய ஜனநாயக நாடு. 5 வருஷம்தான் ஒரு அதிகாரியா இருந்தா ஒரு 60 வருஷத்துக்கு மேல அதிகாரம் பண்ணுவான். அரசியல்வாதி 5 வருஷம் தான். இன்னமும் தெரியாம மீண்டும் போட்டு கொடுத்துட்டாங்க, பிளஸ் 5 வருஷம், அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் இந்த பப்பு வேக எந்த ஆட்சியும் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. அதன் வெளிப்பாடு, அதனுடைய ஒரு காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு, மற்றபடி ஏமாற்றத்தின் வெளிப்பாடு. ஆமா, அவர் நினைச்ச மாதிரி எந்த கூட்டணி வரல. அதிமுக மெயின் எதிர்பார்த்தாரு, அது அங்கேயே பிளாப் முடிஞ்சு போச்சு. அதையெல்லாம் கூட தேமுதிக பாமக கூட்டணி எதிர்பார்த்து, மற்றபடி மேடையில் அலங்காரம் பண்ண நான் உறுதியளிக்கிறேன் சொல்லி போட்டு அண்ணாமலை சொல்லியிருந்தார். அவருடைய உறுதியெல்லாம் இன்னைக்கு டோட்டலாக காலி. ஆமாம், அப்புறம் மேலிடம் திட்டிருப்பாங்க, நீ ஏன் வாய வச்ச, அநியாயமாக அதிமுக கூட்டணி போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய சமயத்தில் சரி எப்படி எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்தில் இன்னைக்கு நெல்லை பாளையங்கோட்டையில் 2 நாளைக்கு முன்னாலே மோடி பேசியிருக்கார். அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால திமுக காலியாகிவிடும், காணாமல் போய்விடும். ஆமா, அதனுடைய ஒரு விஷயம் என்கிற தெரியாமல் போய்விடும். திமுகவை மக்கள் புறக்கணிப்பார்கள் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, திமுக காணாமல் போய்விடும் அப்படின்னா என்ன வார்த்தை? இதெல்லாம் ஓப்பன் போர்டு மீட்டிங்ல ஒரு சாதாரண பேச்சாளர் பேசக்கூடிய ஒரு பேச்சு. இதெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை வெளிப்பாடாக தெரியலையே. ஒரு சாதாரண திமுக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, மற்றபடி அதிமுக இருக்கக்கூடிய நடிகை வித்யா போன்றவர் பேசக்கூடிய பேச்சுதான். ஒரு பாரத பிரதமர் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசியிருக்காரு. நம்ம நெல்லை பாளையங்கோட்டையில திமுகவுக்கு எதிர்ப்பு. எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அவர்கள் செய்த எத்தனையோ விஷயங்களை அடுக்கிட்டு போகலாம், அதை விடுங்க. இல்லை நாங்கள் செஞ்சோம்ப்பா 10 வருஷமா, இதை செஞ்சோம் அதை செஞ்சோம், சாதனையை சொல்லலாமே, அது ஒன்றும் இல்லையே. அதை விட்டு போட்டு கூட்டணிகள் தங்கள் கட்சிக்குள் வரவில்லை, அந்த வெளிப்பாடு. மற்றபடி நினைத்தது நிறைவேறவில்லை. அதற்கு திமுக பல வகையில் இடையூறாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி பேசலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல திமுகவை எதிர்த்து பேசலாம், தப்பொன்று கிடையாது. இது ஜனநாயக நாடு. ஒரு கட்சி விமர்சித்து பேசுவது, எதிர்த்து பேசுவது என்பதெல்லாம் ஜனநாயக உரிமை. அதுக்காக காணாமல் போய்விடும் அளவுக்கு இந்த கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூ நாசமா போயிடுவார், நீ விளங்காம போயிடுவார். இது என்னது? இது அறிவாளின் வெளிப்பாடா தெரியுது. பாளையங்கோட்டையில மோடி பேசுறது காணாமல், திமுக காணாமல் போய்விடும் என்று எது மந்திரவாதி சொல்ற மாதிரி இருக்குது. மந்திரத்தால மாங்காய் விழாது, அதெல்லாம் நம்பக்கூடாத ஒரு கட்சி தான், நம்பாத ஒரு கட்சி தான் தீகாவிலிருந்து வந்த அந்த திமுக. 1949 பலவிதமான எதிர்ப்புகள் இடையில அது பலவித எத்தனையோ விஷயத்தை சந்திச்சாச்சு. இந்த 74 வருடமா அது பார்க்காத சோதனைகள் கிடையாது, அது பார்க்காத பல சாதனைகளும் கிடையாது, அப்படிதான் சொல்ல முடியும். எத்தனையோ பேர் சொன்னாங்க திமுக வாரிசு அரசியல் பண்ணிக்கிறது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில மதிமுக வைகோ அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்தார். இன்னைக்கு அவ்வளவுதான்ப்பா, திமுக இருக்காது அப்படின்னாங்க. மதிமுக தான் எங்க இருக்குன்னு தெரியல, திமுக இல்லாட்டி மதிமுக கிடையாது. அவர் மட்டும்
அரசியல் சம்பந்தப்பட்டவங்க பையனை உள்ள நுழைக்கலையா? புரியுதுங்களா? அப்ப திமுக காணாமல் போய்விட்டதா? சரி, ரைட். அதுக்கு முன்னாடி அதிமுக, எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் அந்த கட்சியில இருந்து இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு பிரம்மாண்டமா புரட்சி தலைமையான கான்செப்ட்ல அந்த அதிமுக அப்படிங்கிற கட்சியை உருவாக்கினாங்க. திமுகவை காணாமல் போய்விடுனாங்க. இன்னைக்கு அதிமுக 4ஆக 5ஆக, ஓபிஎஸ் சொன்ன மாதிரி 5ஆக சிதறி கிடைக்கிறது. ஆமா, அது என்ன கணக்கே தெரியல. நான் பல வீடியோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அதிமுக 5ஆக சிதறி கிடைக்கிறதா? கணக்குப்படி 4 தான் தெரியும். இப்ப 4ஆ சிதறி போச்சு. இப்ப திமுக என்ன ஆயிடுச்சு? கெட்டு விட்டதா? காணாமல் போய்விட்டதா? ஏன் பாஜகவுக்கு எத்தனையோ வகையில பலவிதமான ஒரு சோதனைகள். ஆமா, அந்த பாஜக காணாமல் போய்விட்டதா? ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய தலைவர்கள் அதை தூக்கி நிறுத்தினார்களா இல்லையா? வாஜ்பாய், அத்வானி, சோ இப்ப இருக்கக்கூடிய நட்டா, மற்றபடி அமித்ஷா, மோடி. அதை போலதான் காணாமல் போய்விடும் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தமிழகம் அறிவுள்ள பூமி, மற்றபடி ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட இருக்கக்கூடிய ஒரு பூமி. அதனால மாயாஜாலம்லாம் வட இந்தியாவில் தான். இது தென்னிந்தியா பழிக்காது. அதுவும் குறிப்பா நெல்லை பாளையங்கோட்டையெல்லாம் உண்மையிலே கம்ப்ளீட்டா மிக அறிவானவர்கள், ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அதனால எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசாம இதை போய் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால திமுக காணாமல் போயிடுங்கிறத ஒரு குஜராத்திலேயே, ஒரு உத்தரப்பிரதேசத்தில், ராஜஸ்தான்லயே பேசலாம். அதை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த போபால்ல பேசினார் பாருங்க. ஆமா, திமுக சிஏ எதிர்க்கிறது, பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறது கூட போபால்ல பேசினார் பாருங்க. 8 மாசத்துக்கு அந்த மாதிரி பேசலாம். கண் தெரியாத ஒரு பிரதேசத்தில், தூரமான ஒரு அது வட இந்திய மாநிலம், என்ன சொன்னாலும் ஏத்துக்குவாங்க. நெல்லை மாநிலம் குறிப்பாக பாளையங்கோட்டையில யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா திமுகவில் பல மிசா கைதிகள் பாளையங்கோட்டையில் அடைக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலை இருக்கு. அதனால திமுகவுடைய ஒரு புகலிடமாக ஒரு நேரம் சிறைச்சாலை இருந்தது என்பதா பகிரங்கமானது. அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் யாராலையும் அழித்து விட முடியாது. அடுத்து எத்தனையோ பிரிவுகள் சொன்ன மாதிரி. ஃபர்ஸ்ட் அதிமுக, அப்புறம் மதிமுக, அதுக்கு பின்னால் 2 பேர் கட்சி பிரிச்சுட்டு வந்தாங்க. என்னாச்சு? ஒண்ணும் கிடையாது. அதிமுக எடுத்துக்கலாம் 4ஆக சிதறி கிடக்குது. எடப்பாடி தூக்கி நிறுத்திட்டு இல்லையா? ஓபிஎஸ் என்னாச்சு? டிடிவி என்னாச்சு? அதனால அப்படிப்பட்ட வார்த்தைகள் போடுவது உண்மையிலே அறியாமையின் வெளிப்பாடு. மற்றபடி இந்த ஜீம்பூம்பாங்க, அந்த ஜீம்பூம்பாவில் வட இந்தியாவில் ஓகே, மோடி அவர்களுக்கு இந்த வீடியோ மலை சொல்லிக்கொள்ளு, பாஜகவிலே சொல்லிக் கொள்வது. தென்னிந்தியாவில் ஓகேவா? சொல்லுங்க, உங்களுடைய சாதனைகளை சொல்லுங்க. மற்றபடி நாங்கள் இப்படி செஞ்சிருக்கோம், அதை செஞ்சிருக்கோம் சொல்லுங்க. அதை விட்டு போட்டு திடீர்னு எதையுமே சொல்லாம உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடாகவும் அதிமுக கூட்டணியை விட்டுட்டோமே, தேமுதிக வரலையே, பாமக வரலையே, ஆமா இந்த ஐஜேகேவும் ஏசிஎஸும் ஜிகே வாசல் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு. அதான் கூட்டத்துல உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அந்த கூட்டத்துல உட்கார்ந்து கையை கூட காட்டாம கும்பிட்டு விட்டு அப்படியே ரன்னிங்ல போயிட்டாராம். ஓபிஎஸ் டிடிவியை மதிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு இருக்கக்கூடிய சமயத்தை எவ்வாறு பேசுவது? உங்களுடைய சாதனைகளை சொல்லுங்க. நாங்கள் அதை செய்தோம், இந்தியாவுக்கு இதை செய்தோம் அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டு போட்டு இன்னும் ஒரு விஷயம் கெட்டுலாம் போக கிடையாது. திமுகவை நீங்கள் அழிக்க வேண்டுமா? திமுகவை பாஜக காணாமல் செய்ய வேண்டுமா? மோடி அவர்கள், மு.க. ஸ்டாலின் மற்றபடி திமுகவை அழிக்க வேண்டுமா? ரொம்ப சிம்பிள், அற்புதமான விஷயத்தை நான் சொல்லித்தரேன். புரியுதா? அதாவது வங்கதேசத்துல எதுக்காக கொண்டு போய் பின்னலாடை சம்பந்தப்பட்ட மூலப்பொருளை கொடுக்குறீங்க? அதை திருப்பூருக்கே கொடுங்க. திருப்பூரை இன்னும் தூக்கி நிறுத்துங்க. திருப்பூர்ல இன்னைக்கு பின்னலாடை சம்பந்தப்பட்ட தொழில் பின்தங்கியதற்கு யார் காரணம்? பாஜக, மோடி அரசு தான். அதை முதல்ல செய்யுங்க. வேணாம்ப்பா, எங்களுக்கு தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, வங்கதேசம் நாங்கள் மூலப்பொருளை தரல மாட்டோம். திருப்பூர் மக்களே செஞ்சு அங்கேயே பண்ணி எதுக்கு அங்கே கொடுத்துட்டு தேவையில்லாம அங்கிருந்து அங்க மூலப்பொருளை கொடுத்துட்டு அவனுக்கு செஞ்ச நம்மையா வாங்கணும்? இது எதுக்கு? நேரடியாக சாப்பிட்டு போனது எதுக்கு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு? அப்புறம் எப்படி நீங்க திமுக அழிக்க முடியாது. பாஜக அழியும், இதனால திமுக அழிய வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மற்றபடி
நாளிதழ்கள்லாம் வந்து எங்களுடைய சாதனைகளை வந்து மூடி மறைக்கக்கூடிய அளவுக்கு திமுக வெளிப்பாடு பண்ணியிருக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. டெய்லி பேப்பர்ல உங்க முகம் வந்துட்டு தான் இருக்கு. பாஜகவை செய்யக்கூடிய அட்டகாசங்கள், பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல் தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்டது. இப்ப விஜயதாரணி வந்து பாஜகவில் சேர்ந்தார், வரலையா? எல் முருகன் வரவேற்றார், வரலையா? உங்களுடைய மோடி ஐயா அவருடைய பேச்சு வரலையா? திருக்குறளையும் மற்றபடி வந்து பாரதியார் கவிதையும் பேசுறீங்க, அதெல்லாம் வரலையா? வந்துட்டு தான் இருக்கு. பத்திரிகைகளை விளைவாங்கி இருப்பது பாஜக தான். ஆமா, இன்னும் சில முக்கியமான தொலைக்காட்சிகளை பயமுறுத்தி கொண்டிருக்கு. பிபிசியை யார் பயமுறுத்துறது? பாஜக பயமுறுத்துதா, திமுக பயமுறுத்துதா? அவங்க விட்டாங்க ஒரு டாக்குமெண்டரி படம்ங்க, உடனே அடுத்த நாளே எதுக்கான அமலாக்கத்துறை அனுப்புறீங்க? அடுத்த நாள் எதுக்கு வருமான வரித்துறை அனுப்புறீங்க? பிபிசி பயந்தார்களா? கிடையாது. அந்த படம் பிபிசி வெளியிட்ட அந்த கமாண்டரி படம் இன்னைக்கு இறுதியில தான் இருக்குது. ஆமா, இப்ப என்ன பிபிசி வந்து இந்தியா விட்டு போயிட்டாங்களாமா? கிடையாது. பாஜக வந்து இந்தியா விட்டு தூக்கி எறியப்படலாம், பிபிசியை தூக்கி எறிய முடியாது. அதனால வந்து திமுகவை அழிக்கணுமா? இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யும். அடுத்தது வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வாங்க. அவங்க என்னைக்கு அடிக்கல் நாட்டினீங்க? 2015 ஒரு செங்கலை வச்சுங்க 2019. இன்னைக்கு 2024, கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. உள்ள கட்ட முடிந்ததா? மற்ற நீங்களும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை மட்டும் எய்ம்ஸ் ஓப்பன் ஆகுது. அது எப்படி? ஒரே நேரத்தில் 5 எய்ம்ஸ் ஓப்பன், 6 எய்ம்ஸ் ஓப்பன் அப்படிங்கிறாங்க. ஏன் மதுரைக்கு மட்டும் ஏன் விட்டீங்க? ஓப்பன் பண்ணுங்க. திமுகவை கட்டாம திமுக தானாகவே அழிஞ்சு விடும். ஆமா, நீங்க மக்களுக்கு செய்யுங்க. மு.க. ஸ்டாலின் செஞ்ச புதுமை பெண் திட்டம், இளைய வயது பெண்களுக்கு, திருநங்கைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகள் சொல்லி ஏகப்பட்ட திட்டங்கள். பெண்களுக்கு இலவச பஸ், மற்றபடி நாம் முதல்வர் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், அடிக்கிட்டே போலாம். அந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்து மக்களை கவர் பண்ணுங்க. அதை விட்டு போட்டு எடுத்த உடனே ஜி பூம்பா வேலை மாதிரி திமுக அழிந்து விடும் அப்படின்னா உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி. அதிமுக வரல, அது விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அது வந்து இப்ப தேமுதிக பாமக வர நடத்தி எதுவுமே வரல. அப்படி என்ன பண்ண முடியும்? அப்ப ஒரு சாதனைகளை சொல்லுங்க. அதை விட்டு போட்டு திமுக அழிக்கணும்னு சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் நீட் தேர்வு கட்டுப்படுத்துங்க. நீட் உடனே நாளைக்கே போடுங்க, சட்டத்தை போடுங்க. நீட் தேர்வு கட்டுப்படுத்தப்படுகிறது, முடிஞ்சு போச்சு. இந்த முதுநிலை மருத்துவ இதுக்கு வந்து 0 மார்க்குன்னு சொன்னீங்க, அதே நீட் தேர்வு 0 மார்க் போடுங்க. உங்களால் முடியுமா? அந்த திறமை இருக்கிறதா? உடனே நாளைக்கே சட்டத்தை போடுங்க. நீட் தேர்வு 0. ஆமா, சும்மா எழுதுங்கப்பா, படிச்சுட்டு வந்து எழுதுங்க. இருக்கக்கூடிய சென்டர் சம்பாதிச்சுட்டு போறாங்க, கோடியே சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு காசை கட்டுங்க. நீட் தேர்வு சும்மா பொய்க்கு எழுதுங்க. 0 மார்க் வாங்கினா ஓகே, போடுங்க. நாளைக்கே திமுக அழிந்துடும், நீங்க பாஜக உயர்ந்துடும், உங்க ஆட்சி கட்டாயமா இருக்கு. அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை எதுக்காக சுத்தத்துக்கு வச்சிருக்கீங்க? அதை தூக்கி எறிஞ்ச கூட அந்த பிரச்சனை சம்பாங்கம் மாநிலம் எந்த அதனுடைய விருப்பத்துக்கு அந்த மாநில கொள்கைக்கு கொண்டு வாங்க. கட்டாயமா திமுக அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா அமையும். நீங்க உயர்ந்துருவீங்க. திமுக கட்டாயமா காணாமலே போயிடும். அதே மாதிரி ஜிஎஸ்டி, ஆமா, ஜிஎஸ்டி பெட்ரோல் டீசல் கொண்டு வந்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் நீங்க எல்லாம் புதுசா இதை கொண்டு வந்தீங்களா? ஆதார், ஜிஎஸ்டி எல்லாமே வந்து பாஜக திட்டமா கிடையாது, காங்கிரஸ் உடைய திட்டம். அதை காப்பீடு தானே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன திமுக அழிக்க உரிமை இருக்க முடியாது, தொடக்கூட முடியாது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ ஒண்ணும் கிடையாது, கெட்டு போகல. ஒன்றும் தேர்தல் தேதி அறிவிக்கல. தேர்தல் ஆணையம் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கிறார். உடனே ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் டீசலை கொண்டு வந்து உடனே கப்பலுக்கு வரைய கட்டாயமா திமுக காணாமல் போக நிறைய வாய்ப்பு இருக்கு. பாஜக உயர்ந்து வரும். அதே மாதிரி மெட்ரோ ரயிலுடைய 2ஆம் கட்ட திட்டத்தை அதுக்கு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா இல்லையே திமுக தானே போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னபடி செய்தீங்களா? கொடுங்க, நாளைக்கே கொடுங்க, அறிக்கை விடுங்க. திமுக காணாமல் போய்விடும், திமுக தோல்வி அடையும், திமுகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது. ஆமா, வரக்கூடிய 2022 நாடாளுமன்ற தேர்தல் நீங்க செய்யுங்க. செய்யாம விட்டு போட்டு கண்டபடி ஜிபுமாவெல்லாம் காட்டினா அதை யாரும் பயப்பட மாட்டாங்க. கடவுளே இல்லைங்கிறவங்க திகாக்காரங்க, திமுக காரங்க. அப்படிங்கிறப்போ உங்களுடைய ஜிபுமாவெல்லாம் நடக்காதுங்க. ராமர் கோவிலை திறக்கிறது, மற்றபடி அப்படியே கட்டி அடைத்து அப்படியே இந்த இதுல சந்திராயில இறங்கிச்சு அப்படியே அழுகிறது. அப்புறம் வீடு ஃபுல்லாக
தீபம் ஏற்றுங்கள் சொல்றது, கைதட்டுங்க, அதுக்கெல்லாம் இங்க திராவிட முன்னேற்ற கழகமும் படியாது, தமிழகமும் படியாது. அப்புறம் மிக்ஜாம் புயல் 3000 கோடி கொடுத்துட்டீங்களா? ஒண்ணு நாளைக்கே சைன் போடுங்க, நாளைக்கே சைன் போட்டு 3000 கோடி இறக்கி கொடுங்க, அவ்வளவுதானே. 39 தொகுதி உங்களுக்கு தான், பிளஸ் ஒரு 40 புதுச்சேரி விட்டுருங்க. 39 தொகுதி உங்களுக்கு தான், திமுக காணாம போயிடும். அதே மாதிரி வந்து இது சென்னை துறைமுகம் வந்த மதுரை வாயில் திட்டத்தை என்ன ஆட்டம் போட்டுட்டு உட்காந்து அன்னைக்கு வந்து மன்மோகன் சிங்கால தொடங்கி வைக்கப்பட்ட ஒன்று, மற்றபடி கருணாநிதி காலத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட இடையில தேவையில்லாம அதுக்கு பிரச்சனைகளை பண்ணி உண்டு பண்ணி செயல்படாம செஞ்சீங்க. இன்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியின் வெளிப்பாடா அதை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆமா, திருப்பி முடங்குனீங்க, திருப்பி அவர் போட்டு கொண்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஒண்ணு கிடையாது, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு 1 இயர்ல முடிச்சு காட்டுங்க. ஆமா, பாஜகவின் சாதனத்தை போட்டு முடிச்சு காட்டுங்க. என்ன பண்ணிருக்கலாம், பண்ணிக்கலாம். இந்த 2024 தேர்தல் தேதி அறிவிக்கும் நீங்க திறந்து வச்சிருக்கலாமே. அன்னைக்கு ஓபன் பண்ண ஒரு மன்மோகன் சிங் தான், காங்கிரஸ் திறந்து வச்சது பாஜக இருக்கணும். யார் குறைச்சு போயிட போட்டாங்க. தமிழகம் நன்றா இருக்கணும், அதைத்தான் இங்க திமுக பண்ணிட்டு இருக்கு. ஆனா நீங்க பாஜக நீங்க பண்ணுங்க, அரசியல் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சேது சமுத்திர திட்டத்தை ஏன் முடக்கி வச்சீங்க? ஜெயலலிதா அம்மையார் கோர்ட்ல கேஸ் போட்டு நீங்க அதுக்கு தொடங்க போனீங்க. சேது சமுத்திரத்தை அற்புதமான திட்டம், எதுக்கு முடக்கி வச்சீங்க? ஒன்றுங்க, நாளைக்கு ஓபன் பண்ணுங்க, டக்கு ஓபன் பண்ணுங்க, சுப்பிரமணிய சாமி அடக்குங்க. ஆமா, அது எப்படி அவரை அட்ஜஸ்ட் பண்ணணும் பண்ணிக்கங்க. அவர் ஆஃப் ஆயிட போறாரு, உங்களால தானே அவரே உங்களுக்கு ஆப்போசிட்டா தானே பேசிட்டு இருக்காரு. அவர் ஆஃப் பண்ணுங்க, சேது சமுத்திரம் கொண்டு வந்து டக்கு கொண்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி வந்து வரக்கூடிய ஜிஎஸ்டி கான்செப்ட், வரக்கூடிய வரி சம்பந்தப்பட்டவர்கள் கல்வி கொடுங்க. குஜராத்துக்கு, மற்றபடி வந்து ராஜஸ்தானுக்கு, மற்றபடி ஊபிக்கு எப்படி அள்ளி கொடுக்குறீங்க? இங்க ₹1 29 பைசா தானே கொடுக்குறீங்க. அங்க அப்படி இல்லை, ₹1 10 கொடுக்குறீங்க, ₹1 9 கொடுக்குறீங்க. அதே மாதிரி எங்களுடைய தாராளத்தை இங்கே காட்டுங்க. திமுக அரசிட்ட காட்டாதீங்க, தமிழ் மக்கள்கிட்ட காட்டுங்க. தமிழ் மக்கள் புரிஞ்சுட்டாங்கன்னா ஓட்ட மாத்தி குத்த போறான். பாஜக நாளைக்கு தமிழகத்தை ஆட்சி பிடிக்க போகுது. அதை விட்டு போட்டு திமுகவை நோக்கி காணாமல் போய் விடுவீர்கள், நாசமாக போய் விடுவீர்கள், ஏன்னா ஒன்றுமில்லாமல் போய் விடுவீர்கள், காலியாகிடும். அதெல்லாம் இங்க நடக்காது. பூம்பா வேலை, மந்திரவாதிகிற கான்செப்ட் அது இங்க நடக்காது. நம்ம மந்திரத்தால் மாங்காய் விழுந்ததால் சரித்திரமே கிடையாது. இது அண்ணா பிறந்த பூமி, பெரியார் பிறந்த பூமி, கலைஞர் கருணாநிதி ஆண்ட பூமி. இன்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஆமா, கடவுளவே நம்பாம அவன் திமுக காரர் இருந்துட்டு இருக்கான். நீங்க என்னங்க மோடியை பார்த்து நான் கேட்கிறேன், பாஜகவினை பார்த்துக்கிறேன். அவர் சொல்லுங்க, சட்ட உங்களுடைய சாதனைகளை சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்கலாம். அதை விட்டு போட்டு ஒண்ணுமே இல்லாம காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடா ஒரு சாபம் விட்டதை போன்று. என்ன சாபம் விட்டா ஆயிடுமா? அதையெல்லாம் அவன் மீண்டும் சொல்லிக்கிறேன். அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருக்கக்கூடிய அரசு திமுக அரசு. அப்படிங்கிறப்ப எந்த சாபமாக இருக்கு, அவர் செய்யக்கூடிய எந்த பாவமாக இருக்கு, எல்லாமே இயற்கையின் வெளிப்பாடாக போயிட்டே இருப்பாங்க திமுக காரங்க. அதனால வந்து யாரும் பயப்பட மாட்டாங்க. அதனால உங்களுடைய சாதனை சொல்ல வரும் காலங்களில் அது மோடி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாட்டிக்கிட்டு சாதனையை சொல்லுங்க, மிகப்பெரிய ஒரு பலத்தை காட்டுங்க. ஆமா, அண்ணாமலையின் வெளிப்பாடு வந்து இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் மூலமா பேசி என்ன சப்ஜெக்டோ போஸ்டர் விட்டுங்க, இல்லை தெருவுக்கு கூட்டம் போட வைங்க. இந்த பாத யாத்திரை மூலமா ஒரு ஜாலியா ஜல்சா யாத்திரை போயிட்டு வந்தார் அண்ணாமலை. அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொரு தெருவுக்கு பிக் நோட்டீஸ் கொடுக்காரு, தெருமுனை கூட்டங்கள் போடுங்க. எங்களுடைய மோடி அரசு இந்த மாதிரி பண்ணியிருக்கு, அதன் அடிப்படையில் தாமரைக்கு வாக்கு கொடுங்க. அதைத்தான் திமுக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு தெருவா போயிட்டு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? பூத் கமிட்டி அமைக்கிற அது ஒரு தேர்தல் சம்பந்தப்பட்டா இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு தெருவுக்கு தெருமுனை கூட்டங்கள் வரக்கூடிய 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி தொடர்ந்து போட போறாங்க. அது மாதிரி நீங்க தெருமுனை கூட்டங்கள் போடுங்க. தெருமுனை கூட்டங்கள் போட்டு அத்வானி என்ன செஞ்சாரு, பாஜக என்ன செஞ்சு, மோடி என்ன செஞ்சார், அமித்ஷா என்ன செஞ்சார், நட்டா என்ன செய்து கொண்டிருக்கிறார், இல்லை சொல்லுங்க. சொல்லி அதன் அடிப்படையில கேட்டா தான் வந்து தமிழகம் மயங்கும். நாம் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், இது வந்து வட இந்தியா கிடையாது. அதே நேரத்தில் இந்த நாடு என்பது வந்து பாஜகவுடைய சொத்தும் கிடையாது, மோடிக்கு சொந்தமான ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி கிடையாது. இந்திய நாடு 140 கோடி மக்களுடைய சொத்து. ஆமா, எல்லாருக்கும் உரிமை உண்டு. அதனால வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு பேசாமல் அறிவோடு பேசுங்கள், திறமையாக பேசுங்கள்.
உங்களுடைய சாதனை வெளிப்படுத்தி பேசுங்க. அப்பதான் மக்கள் மயங்குவாங்க. மாமா, அங்கே இந்த மருத்துவ வீடியோ சந்திப்போம். நன்றி.